பியூட்டிஃபுல், மார்வலஸ், எக்ஸலன்ட். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இப்படி அதை பார்த்தா இது தெரியுது, இதை பார்த்தா அது தோணுது. அது எப்படிங்க அப்படின்னா, அதுதான் அடுத்த கட்டத்துக்கு கற்பனையை கொண்டு செல்லும் ஒரு வழி. கருப்பான ஒரு காக்காயை பார்க்கும்போது எனக்கு கண்ணனுடைய நிறம் ஞாபகம் வருது. ஒரு பாட்டு எங்கேயோ ஒரு புல்லாங்குழல் கேட்கும்போது எனக்கு கண்ணனுடைய இசை ஞாபகம் வருது. தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம், லவ்வெல்லாம் சொல்லுவாங்கல்ல, காலையில் இருக்கிறப்ப பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு மச்சின்னு, அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அந்த தீண்டும் இன்பம், தீக்குள் விரலை வைத்தால் கிருஷ்ணனை தீண்டும் இன்பம் தோன்றுதான் அவருக்கு. அதாவது அவர் கற்பனைப்படுத்தியிருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு. இப்படி கற்பனைக்குள் கற்பனை அப்படின்னு போகிறது தான் இன்டலெக்சுவல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை தான் உலகத்திற்கே ஒரு கொடை போல கொடுத்தது சோவியத் சினிமா. சோவியத் ரஷ்யாங்கிறது அதுக்கு முன்னால் ஜார் மன்னர்களுடைய ஆட்சியில் ரஷ்யா அல்லது ருஷ்யா என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. அங்கே பல பிரச்சனைகளுக்கு பிறகு 1917 லெனின் தலைமையில் ரெட் ஆர்மி அல்லது செஞ்சேனை என்று சொல்லப்படுகிற ஒரு படை மூலம் அவர்கள் மக்களாட்சி என்று சொல்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வந்தாங்க. அது ஒரு புதிய தேசமாக அப்போது பிறந்தது. புதிய தேசமாக பிறந்த உடனே லெனின் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், அப்போது உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிற இந்த சினிமா என்னும் பெருநெருப்பு. இதை மற்றவங்கெல்லாம் கதை சொல்லலாம், எக்ஸ்பிரஷனிசம்னு ஜெர்மன்காரங்க இப்படி ஊராக ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கரெக்டாக யோசித்தார். எழுத படிக்க தெரியாத பாமர மக்களையும் ஒரே சமயத்தில் ஏக காலத்தில் சென்றடையக்கூடிய ஒரு தொடர்பு சாதனம், ரொம்ப பவர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வந்தது. அதனுடைய விளைவு எந்த நாடுகளும் செய்யாத ஒரு விஷயத்தை அவருடைய சோவியத் ரஷ்யா செய்தது. மீதி எல்லா நாட்டிலையும் இந்தியா உட்பட பார்த்திங்கன்னா சினிமான்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு முதலாளிகளாக இருந்து கொண்டு அந்த படங்களை எடுத்தார்கள். அவங்க இஷ்டத்துக்கான கதைகள், அவங்க இஷ்டத்துக்கான விதங்களில் படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே அரசாங்கமே சினிமாவை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும், ப்ரைவேட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வரார். முதலாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை ரஷ்யாவில் அவர் உருவாக்குறார். அங்கே பலரை ஆசிரியர்களாக நியமித்து அதை பற்றி இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்யும்படி தூண்டியிருக்கிறார். தூண்டினதன் விளைவாகத்தான் பல தியரிகள், சினிமா பற்றின எடிட்டிங் தியரி, இன்டலெக்சுவல் மாண்டேஜ் போன்ற தியரி அதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களில் ஒருவராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்த சர்ஜி ஐசன்ஸ்டீன் அண்ட் புடோக்கின் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் தான் மொத்த உலக சினிமாவுக்குமே கிராமர் அப்படிங்கிற ஒன்றத்தை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. கிராமர் அப்படின்ன உடனே இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு மொழிக்கு மொழி சும்மா நான் சொல்கிறேன், நீங்கள் வா, நான் அங்கே போ அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு கம்யூனிகேஷனாக மட்டுமே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இலக்கணம்னு ஒன்று இல்லாமல் போயிட்டா அந்த மொழி வளரவே வளராது. இந்த ஊரில் இருக்கிறவன் இப்படி பேசுவான், அந்த ஊரில் இருக்கிறவன் அப்படி பேசுவான். எங்கள் ஊரில் ஒரு கூட்டமாக ஓடுறாங்க, எதுப்பா ஓடுறாங்கன்னு கேட்டான் நான் ஒருத்தன். அங்கே ஒரு புலி வந்துடுச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதான் பயந்து போய் எல்லாம் ஓடுறாங்க. புலி பார்த்து ஏன் பயப்படுறீங்க, எங்கள் ஊரில் ஏகப்பட்டது தெரியும், நாங்களாம் பயப்படவே மாட்டோமே அப்படின்னு நான். அவ்வளோ பெரிய வீரமா அவங்க ஊரில் அப்படின்னா, ஆமாம் இதோ இங்கே கூட ஒரு புலி தூங்குதே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு. ஓ இது எங்கள் ஊரில் நாயா அப்படின்னா,
எங்கள் ஊரில் இதை புலின்னு சொல்லுவோம் அப்படின்னா. இதுதான் மொழி. ஒரு விஷயம், ஒரு வார்த்தை அந்த மொழியை பேசுகிற அவ்வளவு பேருக்கும் ஒரே பொருளை தர வேண்டும். அந்த மொழி வார்த்தைகள் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும், அந்த வார்த்தைகளை கோர்க்கும் போது ஏற்படுகிற ஒரு ஒலி நயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த வார்த்தைகளின் சங்கிலியாக வருகிற ஒரு விஷயம் உரைநடைக்கு எப்படி இருக்க வேண்டும், கவிதைக்கு எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் கட்டமைப்பது தான் ஒரு மொழியோட இலக்கணம். அந்த இலக்கணம் தான் ஒரு மொழியை செழுமைப்படுத்துகிறது. அப்படி பார்த்தா சினிமாவும் ஒரு மொழி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சினிமா என்கிற மொழியை குத்த மதிப்பாக தான் அது வரைக்கும் எல்லாரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி எடுக்கணும், 2-3 ஷாட் சேர்த்தா இவன் அப்படி வரான், அதை காமிப்போம், கட் பண்ணால் இந்த பக்கம் இவன் வரான், அதை காமிப்போம், அது இப்படியே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1008 விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இந்த விஐ புடோக்கின், சர்ஜே சிஸ்டின் அப்படிங்கிற அந்த 2 மேதைகளும். இதில் ரொம்ப முக்கியமான அவங்களுடைய கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, த மீனிங் இஸ் நாட் இன் தி ஷார்ட் பட் இட் இஸ் இன் தி ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டது. ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒரு மீனிங் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஷார்ட்டில் மட்டும் இல்லைடா மீனிங்கு, அந்த ஷார்ட்டுக்கு அடுத்து நீ என்ன ஷார்ட் வைக்கிற, அந்த ஷார்ட்களின் வரிசை இருக்குல்ல, ஆர்டர் ஆஃப் ஷார்ட்ஸ், அந்த வரிசையில் ஒரு அர்த்தத்தை மக்களுக்கு, பார்வையாளருக்கு நீ சொல்ல முடியும், ஒரு செய்தியை சொல்ல முடியும், அங்கே இல்லாத ஒரு செய்தியை கூட சொல்ல முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை தான் இன்டலெக்சுவல் மாண்டேஜ் அப்படின்னு பின்னால் சொல்லப்பட்டது. இதில் இன்டலெக்சுவல்ன்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த 2 ஷார்ட்டையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் இந்த ஷார்ட்டுக்கு அடுத்து இந்த ஷார்ட்டை போட்டிருக்காங்கன்னா அப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம மூளையை கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிறதுன்றது இல்லை, அப்படி பார்த்து அதுக்கு நம்ம மைண்டை கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஒரு அர்த்தம் கிடைக்குது, ஆஹா இதைத்தான் சொல்கிறானா அப்படின்னும் போது நமக்குள்ளேருந்து ஒரு உணர்ச்சி வருது. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, அங்கே போகிற வழியில் ஏதோ ஒன்று இருக்குது, அப்படி கேஷுவலாக பார்த்துட்டு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து வழியில் கேள்விப்பட்டீங்களா, அங்கே ஒரு இதுவாக நீங்கள் பார்த்து, ஆமாம் பார்த்தேன், ஏதோ இல்லை நான் சரியாக பார்க்கலையே, ஏன்னா நீங்கள் வெறுமையே பார்த்தீர்கள். அதே அந்த தகவல் தெரிஞ்ச அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க. கவனிச்சது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில் இருக்கா, நமக்கு முன்னால் பார்க்காதவன் எவனாவது மிஸ் பண்ணின ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கண்ணில் போடுமா, இப்படிலாம் இருக்கு. ஸோ அங்கே மூளையை நீங்கள் அதுக்காக அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுனால நீங்கள் பார்த்த விஷயம் உங்களுக்குள் ஆழமாக பதிகிறது. அதனால தான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கூடவே நம்மளுடைய மூளையை சேர்த்து யூஸ் பண்ணுற நிலைமையை டைரக்டர் ஏற்படுத்தினால் அந்த செய்தி பார்க்குறவங்க மனசில் ரொம்ப ஆழமாக போய் பதியுது. இதுக்கு தான் இந்த இன்டலெக்சுவல்ன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு வயதான முதியவர் அல்லது கிழவன் அப்படின்னே வச்சுங்களேன், ஒரு கிழவனோட ஒரு ஷாட்டு அவன் சும்மா அப்படியே பார்க்குறான். அடுத்து இன்னொரு ஷாட்டு, அதே கிழவனுடைய இன்னொரு ஷாட், அப்படியே தலையாட்டி ரசித்து சிரிக்கிறான். இந்த 2 ஷாட்டையும் அடுத்தடுத்து காமிச்சிங்கன்னா என்ன தோணும், கிழவன் பார்க்குறான், அப்புறம் எதுக்கோ சிரிக்கிறான், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் எந்த பொருளும் கிடையாது. அந்த கிழவன் பார்க்குற ஷாட்டு, அவன் தலையாட்டி ரசித்து சிரிக்கிற ஷாட், இந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு குழந்தை ஒரு பலூனை எப்படியாவது கையில் பிடிக்கணும்னு பார்க்குது, அது வழிக்கு போகுது, அந்த ஷாட்டை சொருகிறீங்க. இப்போ அந்த ஆர்டர் பாருங்கள், கிழவன் பார்க்குறான், ஒரு குழந்தை அந்த பலூனை பிடிக்க படாத பாடுபடுது, இவனுக்கு அது ஒரே சிரிப்பாக அந்த குழந்தையை பார்த்து ரசித்து சிரிக்கிறான். இப்போது ஒரு அற்புதமான ஒரு மீனிங் வருது. இதே ஷாட் அப்படியே வச்சுங்க, அதே கிழவன் பார்க்குறான், அதே கிழவன் தலையாட்டி ரசித்து சிரிக்கிறான். குழந்தை ஷாட்டை தூக்கிடுங்க, ஒரு இளம் பெண் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான். இப்போ இந்த ஷாட்டோட வரிசையை பாருங்கள், கிழவன் பார்க்குறான், ஒரு இளம் பெண் குளிக்கிறா, அவன் அப்படியே தலையாட்டி சிரிக்கிறான். அடப்பாவி, இந்த வயசுக்கு தேவையான இவனுக்கு என்ன பக்கம், இப்படி ஒரு சிந்தனை வந்துடுது. ஆனால் ஷார்ட் என்னமோ அதே ஷாட் தான். கிழவட அந்த ஷாட் எடுக்கும்போது சும்மா பாருங்க சார் அப்படின்னு ஒரு ஷாட் எடுத்திருப்போம், சும்மா தலையாட்டி அப்படி சிரிங்க அப்படின்னு ஒரு ஷாட் எடுத்திருப்போம். எந்த மீனிங்கும் கிடையாது அந்த ஷாட்டில். ஆனால் அந்த 2 ஷாட்டுக்கு நடுவில் ஒரு குழந்தையோட ஷாட்டை போடும்போது ஒரு மீனிங் வருது, ஒரு குமரி பெண் குளிக்கும் காட்சியை போடும்போது வேற மீனிங் வருது. ஸோ மீனிங் இஸ் நாட் இன் தி ஷார்ட், இட் இஸ் இன் தி ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது பிற்காலத்தில் உலகத்தின் அத்தனை மொழி படங்களிலும் கையாளப்பட்டது, நம்மூர் படங்கள் உட்பட. நம்மூரில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் அந்த கமர்ஷியல் படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. ஹீரோ வந்து பஜாரில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபைட்டு,
வில்லனுடைய அடையாளங்கள்லாம் போட்டு அட்டின்னு அடிப்பார். அந்த ஃபைட்டிங் சீன் பார்த்துட்டே இருப்போம் ஆடியன்ஸ். அந்த பஜார் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், பல வகையான கடைகளை காமிச்சிடுவாங்க. அதில் ஒரு கடையாக ஒரு பரோட்டா கடையை காமிச்சிடுவாங்க. ஸோ ஹீரோ கடைசியாக அந்த மெயின் வில்லனை போட்டு அட்டின்னு அடிக்கும்போது அந்த பரோட்டா கடைக்காரன் சிக்கு குத்துற மாதிரி ஒரு ஷார்ட்டை இன்டர்கட் பண்ணி போடுவாங்க. தியேட்டருக்குள்ளே ஜனங்க ஒரே விசில் அடித்து சிரிப்பாங்க. ஹீரோ ஏற்கனவே நல்லா அடிச்சுட்டு தான் இருக்கான், அது பத்தாது, இந்த ஷார்ட்டை கூட காட்டும்போது குத்து பரோட்டா போடுற மாதிரி அடிக்கிறான்பா நம்ம ஆள் ஹீரோ வில்லனை. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா உணர்வு அந்த ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது மூலம் வருது. இதை காமெடி சீன் நம்ம வடிவேலு ஏதோ சொல்கிறாரு, உடனே ஊரே சேர்ந்து அவர் அடிக்கிறதுக்கு முடியுது. கட் பண்ணி அவர் அடிக்கிறத காமிச்சிங்கன்னா ஒரு காமெடியனை ஒரு 20 பேர் சேர்ந்து ரத்தம் வர அடித்தா பார்க்கறதுக்கு நிஜமாக நல்லாவே இருக்காது. ஆனால் அந்த சென்ஸ் மக்களுக்கு போய் சேரணும். ஒரு நகைச்சுவையாக மட்டும் செம்ம அடி வாங்கினாம்பா கடைசியில் அப்படின்னு ஜனங்க சிரிக்கிறதுக்கு தான் அந்த சீன். ஸோ அவர் எல்லாருமே சேர்ந்து அவர் அடிக்கிறதுக்கு குனிகிறாங்க. கட் பண்ணி ஒரு பொம்பளை துணி துவைக்கிறான், டப்பு 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 டப்புன்னு. இப்போ இந்த ஷார்ட்டுக்கு அடுத்து இந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே தேட்டர் ஃபுல்லாக ஒரு லாஃப்டர் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க பாவனை அப்படின்னு. அடுத்த ஷார்ட் வடிவேல் வந்து மொத்தம் கிழிஞ்ச துணியோடு எழுந்து அப்படியே பார்க்குற ஷார்ட். மொத்த தேட்டருக்கும் அந்த மெசேஜ் கன்வே ஆகிடுச்சு. வடிவேலு அடியே வாங்கலை, ஆனால் அவர் செம்மாடி வாங்கினான்ற ஃபீலிங்கையும் கொடுத்தோம். அதே சமயம் அந்த கம்பேரிசன் ஷாட் மூலம் அந்த விஷயத்தை கொடுத்தோம். இதுதான் ஜெக்ஸ்டா பொசிஷன் பேர். இந்த முறைக்கு இன்டலெக்சுவல் மாண்டேஜ்னு பேர். அதுக்கு நாம் கையாளுற யுக்தி இருக்குல்ல, இந்த ஷாட்டுக்கு அடுத்து இந்த ஷாட், இந்த ஷாட்டுக்கு அடுத்து இந்த ஷாட், இதை செய்யும்போது அதுக்கு ஜெக்ஸ்டா பொசிஷன்னு பேர். ஸோ எஃபெக்ட்டுக்கு பேர் இன்டலெக்சுவல் மாண்டேஜ், அதை செய்ய பயன்படுத்தும் புத்திக்கு பேர் ஜெக்ஸ்டா பொசிஷன். இதை சர்ஜி ஐசன்ஸ்டீன் என்கிற இந்த மேதை தான் கொடுத்தார். இந்த மேதை என்ன மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களெல்லாம் பண்ணார்னா, முதல்ல சைலண்ட் மூவிஸ் அப்படிலாம் தானே வந்துட்டு இருந்தது. அப்போது அவருடைய ஜார் யுவான் த டெரிபிள் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதிலேயே பலவிதமான சைலண்ட் மூவியாக இருந்தாலும் அதில் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி சில எடிட்டிங் ஸ்டைல், சில கட்டிங்ஸு, இதன் மூலம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார். அதனுடைய உச்சக்கட்டம் தான் பேட்டில்ஷிப் போட்டன்கின் அப்படிங்கிற அவருடைய ஃபில்ம். அது வந்து அந்த ரஷ்ய புரட்சிக்கு முன்னால் ஜார் மன்னருடைய ஆர்மியின் கீழே மக்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கதை. 6 கதைகள் மாதிரி இருக்கும், 6 எபிசோடு மாதிரி. அதில் ஒரு ஒடசா ஸ்டெப்ஸ்ன்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த படிக்கட்டுகள், அதில் அந்த ஆர்மி இறங்கி வர்றது, மக்கள் சுடப்படுவது, அதில் ஒரு பெண் மட்டும் வீரமாக முன்னால் வந்து மன்னனுக்கு எதிராக கோஷங்கள் போட்டு குண்டு வாங்கி செத்து போகும். ஒரு பெராம்புலேட்டரில் இருக்கிற அவருடைய குழந்தை அந்த படிக்கட்டில் தடக்கு 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 தடக்குன்னு வரும். ஏக ரகலைக்கு நடுவில் அந்த குழந்தையோட அந்த பெராம்புலேட்டர் மட்டும் வரும். இத்தனையும் மாஸ்டர் ஷார்ட்ஸாக ஒரு 10 ஷார்ட் எடுத்துகிட்டு எடிட்டிங்கில் கட் பண்ணி போட்டு பில்டப் பண்ணதில் என்னமோ ஒரு பிரம்மாண்டமான ரகலையை பார்த்த ஒரு ஃபீலிங்கை அந்த ஒரே ஒரு ஒடசா ஸ்டெப்ஸ் இன்றைக்கி பார்த்தாலும் தெரியும். ஒரு சைலண்ட் மூவியில் பெரிய உத்திகள் எதுவும் இல்லாமல் ஷார்ட்களின் வரிசையின் மூலம் ஒரு டென்ஷனையும் ஒரு பதட்டத்தையும் ஒரு மிகப்பெரிய எமோஷனையும் உருவாக்க முடியும்னு நிரூபித்தவர் இந்த சர்ஜி ஐசன்ஸ்டீன். இதே படத்தில் கிளைமேக்ஸில் கப்பலில் அவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு தூரத்தில் இன்னொரு கப்பல் தெரியும். முதல்ல எதிரி கப்பல் அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு பயம் வந்துடும். நம்ம முதல்ல போய் அட்டாக் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் கப்பலை வேகமாக ஓட்டுறதுக்கு சொல்லுவாங்க கேப்டன் கிட்ட. ஒரு கப்பல் வேகமாக போகிறதுங்கிறத எப்படி காட்டுறது? ஒரு போட்டு வேகமாக போகிறது அப்படி ஷார்ட் வச்சுன்னா ஜிஸ் அப்படி போகிற மாதிரி காமிச்சிடலாம். மோட்டர் பைக் போகிறது ஜிஸ் அப்படி போகிறத காமிக்கலாம். கப்பல் அவ்வளோ பிரம்மாண்டம், கடல் அன்னைக்கு அது எவ்வளோ நேரம் காமிச்சாலும் அது அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கப்பல் வந்து மோட்டர் போட் மாதிரிலாம் சரன்னு தண்ணியை கிழிச்சிட்டு பறக்கிற மாதிரிலாம் காட்ட முடியாது. அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருப்பார் பாருங்கள். அந்த கப்பலுடைய உள்ளே இருக்கிற அந்த எந்திரங்கள் அமைந்துள்ள பகுதியில் அந்த வீல்ஸை ஒருத்தன் சுற்றுறது, இன்னொரு வீலை இப்படி கைட்டு விடுறது, இன்னொருத்தன் கடகடன்னு ஓடி அதை இருக்கிறது, அந்த லெவரை ஒருத்தன் தூக்கிறது, கட் பண்ணி பாடும்போது அப்படியே கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து அப்படியே பயங்கர வேகத்தில் போகுது அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுத்துருவார் வெறும் எடிட்டிங்கில். கடைசியில் எதிராக வந்து இவர்களை போலவே இன்னொரு தொழிலாளர்கள் சேர்ந்து கிளம்பின இன்னொரு கப்பல்னு தெரியும். 2 பேரும் அவங்கவுங்களுடைய கொடிகளை காமிச்சு உற்சாகமாக ஒன்றிணைவாங்க. அப்படியாக அந்த புரட்சி நெருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு துணியோடு இந்த படம் முடியும். இந்த படம் உலகம் முழுக்க ஏற்படுத்தின தாக்கத்தை பார்த்திங்கன்னா, ஒரு அமெரிக்காவின் மிகப்பெரிய அந்த முதலாளித்துவ குணம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார்,
இந்த படத்தை நான் ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாக இருந்து பார்த்திருந்தால் கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன். அவ்வளவு சக்தி இந்த படத்துக்கு இருக்கிறது அப்படின்னு லெனின் யோசித்தது ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிறத ரஷ்யா ஐசன்ஸ்டீனும் புடோவிக்கினும் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக்ஸ் நிஜமாகவே நிரூபிச்சது. புடோவிக்கின் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான டெக்னிக்ஸ் வந்து இந்த மாண்டேஜ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய எடிட்டிங்கில் ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மியூசிக் ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி இப்போ சாங் கட் பண்ணுறோம்ல, பீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுதான் ரிதமிக் மாண்டேஜ். அது புடோவிக்கின் கண்டுபிடிச்சார். ஒரு ஷார்ட்டினுடைய லென்த்தை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா 5 செகண்ட் 5 செகண்ட் 5 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு எல்லா ஷார்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸை எடிட் பண்ணிங்கன்னா எந்த மியூசிக் போட்டாலும் ஷார்ட் மாறும்போதெல்லாம் பீட் மாறும். அந்த ஒரு மியூசிக் இல்லாமையே நீங்கள் வெறும் நீளத்தை கணக்கு வச்சு, அது மெட்ரிக் மாண்டேஜ். அதுக்கப்புறம் அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, நான் லெங்க்த்தையும் பார்க்கல நீளத்தையும் பார்க்கல, அந்தந்த ஷாட்டுக்கு ஒரு ஷார்ட் சும்மா அப்படி பார்க்குறான், அதுக்கு 2 செகண்ட் போகிறோம், இன்னொருத்தான் அப்படியே ரொம்ப ஆழ்ந்து ஒரு கூர்ந்து கவனித்து திருப்பி அப்படி பார்த்துட்டு திருப்பி பார்க்குறான், இதுக்கு எனக்கு 5 செகண்ட் தேவை. அப்போது லெங்க் ஆஃப் த ஷார்ட்டை எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? எமோஷன். இந்த ஷார்ட்டோட எமோஷனுக்கு 2 செகண்ட் போகும், இந்த ஷார்ட்டோட எமோஷனுக்கு 5 செகண்ட் தேவை. ஸோ எமோஷனை அடிப்படையாக வச்சு ஒரு ஷார்ட்டோட நீளத்தை டைரக்டர் தீர்மானிக்கிறாருன்னா அதுக்கு பேர் டோனல் மாண்டேஜ். டோன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பேசும்போது என்ன உன் டோனே ஒரு மாதிரி இருக்குன்றோம். டோனுன்றதும் எமோஷனை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அதனால தான் அதுக்கு டோனல் மாண்டேஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க. சப்போஸ் டோனல் மாண்டேஜ் எக்ஸ்பிரஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஷார்ட்ஸ் சீனை எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, முடிச்சப்புறம் மியூசிக் போட்டு பார்த்தா ரீகார்டு மியூசிக் ஆக்டர் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் போடுறாரு, போட்டு பார்த்தா ஆச்சரியம், ஒவ்வொரு ஷார்ட்டும் அந்த மியூசிக்கில் இருக்கிற சேஞ்ச் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது ஏதோ ரித்தமிக்காக கட் பண்ண மாதிரி இருக்குது, மெட்ரிக்காக கட் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் நான் எமோஷனலாக தான் கட் பண்ணேன். இப்படி அமையும் சில சமயம். இது நம்ம பிளான் பண்ண பண்ணுவோம். ரித்தமிக் பிளான் பண்ணுவான், மெட்ரிக் பிளான் பண்ணுவான், எமோஷனலாக டோனல் மாண்டேஜ் பிளான் பண்ணுவான். ஆனால் 3மே சேர்ந்து அமையணும். அப்படி அமைஞ்சால் அதுக்கு பேர் ஓவர் டோனல் மாண்டேஜ். இப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது ரஷ்யா. சர்ஜி ஐசன்ஸ்டீன், அதுக்கப்புறம் விஐ புடோக்கின். ஆனால் இந்த சர்ஜி ஐசன்ஸ்டீன் அந்த ரஷ்ய நாட்டில் லெனின் வந்து தலைவராக இருந்தார்னு சொன்னேன் இல்லையா, அந்த புரட்சி ஆரம்பித்தப்போ அவர் ரொம்ப குறுகிய காலம்தான் உயிரோடு இருந்தார். சீக்கிரமே ஒரு 1.5 வருஷத்துலேயே என்னமோ அவர் இறந்து போயிட்டார். அது பிறகு ஸ்டாலின் தலைமையில் அங்கே ஒரு ஆட்சி, புது ஆட்சி மலர்ந்துடுச்சு. அது ஒரு விதமான அராஜக ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறிடுச்சு. நிறைய சைபீரியன் கொடுங்கனவுகள் அதெல்லாம் ரஷ்ய மக்களின் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள்லாம் நடந்திருக்கு. அங்கேருந்து பல பேர் தப்பித்து ஓடிய கதைகள், எப்படி ஹிட்லருடைய ரஷ்யாவிலேருந்து பலர் தப்பித்து அமெரிக்காவுக்கு ஓடினார்களோ, அப்படி ஹிட்லருடைய ஜெர்மனியிலிருந்து பலர் தப்பித்து ஓடினார்களோ, அப்படி இந்த ரஷ்யாவிலிருந்தும் பல பேர் திருட்டுத்தனமாக தப்பித்து ஓடினாங்க. அதில் அயன் ராண்ட் என்கிற மிகச்சிறந்த பெண் எழுத்தாளரோ, அவரை பற்றி பின்னால் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அவரும் இந்த ரஷ்ய பெண் இங்கிருந்து தப்பித்து அமெரிக்காவுக்கு ஓடி மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக மாறியவர். இப்படிப்பட்ட பலர் ஓடுவதற்கு காரணமான அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் ஸ்டாலினோட ஆட்சி ரஷ்யாவில் அப்போ நடந்தது. அதில் என்ன ஆயிடுச்சு, ஒரு தடவை சர்ஜி ஐசன்ஸ்னுடைய படங்களை பார்த்து பிரமிச்சு போன அமெரிக்க தயாரிப்பாளர்கள் அவரை கெஞ்சி, எங்களுக்கு நீங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவரும் இங்கே எப்படியோ பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக அமெரிக்காவுக்கு போயிட்டார். போய் ஒரு 2-3 வீக்ஸ் இருந்து ஒரு பாதி படம் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறார். சைலண்ட் மூவி தான். பாதி எடுக்கிறதுக்குள்ளேயே இங்கே ஸ்டாலின் கிட்ட அவர் வந்து ரஷ்யா இரும்பு திரை, ரஷ்யாவில் பல தப்பு நடக்குதுன்னு நம்ம நாட்டை பற்றி அமெரிக்காக்காரங்கிட்டலாம் தப்பாக பேசிகிட்டு இருப்பார் சார், அவர் போய் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்லாம் போட்டு கொடுக்க ஸ்டாலின் ஐயோ இல்லை, ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு, அவங்க நாடு நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆள் வெளியில் போய் என்னால் வளர வச்சுருப்போறான்னு சொல்லிட்டு உடனே மரியாதையாக உடனே திரும்புங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு ஒரு மிரட்டல். இவருக்கு தெரியும் போகலன்னா என்ன நடக்கும், அவர் குடும்பமாக அங்கே இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் என்னை மன்னிச்சுங்க, என்னால் இந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சோகத்தோடு சொல்லிவிட்டு திரும்பி ரஷ்யாவுக்கே வந்தார். வந்தவரை நீ படம் எடுத்ததெல்லாம் போகிறோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் திருப்பி கிளாஸ் எடுன்னு அனுப்பிச்சிட்டார். கடைசி காலத்தில் அவர் கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களை திருப்பி தயார்படுத்திட்டு இருந்தார். இறப்பதற்கு முன் அவர் ஏற்கனவே எடுத்த இவான் த டெரிபிள்ன்ற படத்தினுடைய 2வது அல்லது 3வது பாகத்தையோ எடுத்தார். அந்த ஒரு மனக்குறையோடு அவர் இறந்தார். இதுதான் அவ்வளவு சிறந்த கொடையை ரஷ்யா உலகத்துக்கு அளித்திருந்தாலும் அந்த கொடையை அளித்த அந்த கலைஞர்களுக்கு அந்த தேசம் அன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில்
கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். பிற்காலத்தில் இப்போதைய ரஷ்ய அரசாங்கம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த யுனைடெட் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பு 70 வருஷம் தான் தாக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் 80s அது ஒரு மாதிரி சுடுனா செதறிடுச்சு. இப்போ இருக்கிறது அந்த ரஷ்யாங்கிற அந்த ஒரு மெயின் கண்ட்ரி மட்டும்தான். அவங்க அவர் பேரில் ஐசன்ஸ்டீன் பேரில் இந்த ஸ்டாம்பை வெளியிட்டிருக்காங்க. காலம் கடந்து ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஐசன்ஸ்டீன் நம்மளுடைய நாட்டின் ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்படியாக அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா இந்த 3 நாடுகளின் திரைப்பயணத்தையும் பார்த்தோம். அடுத்து நம் தாய் திருநாட்டின் சினிமா பிரவேசத்தை பார்ப்போம். Beautiful.